கேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆரையோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் நண்பர்களே. கோல் இந்தியா 2024-25 Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். இந்த குவார்ட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ₹5 பெர் ஷேர் டிவிடெண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ் டேட்டு 16 ஆகஸ்ட். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர், ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மாடரேட்லி புல்லிஷ் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 520ன்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ கரண்ட்டாக ₹506 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி 540 நம்ம ஆனுவல் ரிசல்ட்டில் சொன்ன அந்த பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஒரு சின்ன கரெக்ஷனில் இருக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வந்ததுன்னா எவ்வளோக்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த லெவல் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, கரெக்ஷன் வராமல் மேலே ஏறினாங்கன்னா எந்த லெவலுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சியை நம்ம இதை எடுத்து செய்வோம். பிஇயை பொறுத்த வரைக்கும் இவங்க நியூட்ரல் ஜோனில் தான் இருக்கிறாங்க. ஃபண்டமெண்டலாக இவங்க நல்ல ஸ்ட்ராங்காக சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல ஹை ரிட்டர்ன் நல்லா எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது. பிஇ அண்ட் பிபி இண்டிகேட் பண்ணுது சப்சிக்வெண்ட்டாக இதுக்கான growth ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஆனால் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்டாக் தான். ஏன்னா பீட்டா ஸ்கோர் 1.33 இருக்குது. இப்போ கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 24 அனாலிசிஸ்ட் அதில் கிட்டத்தட்ட 17 பேர் பை சொல்லியிருக்காங்க, 4 பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க, 3 பேர் செல் சொல்லியிருக்காங்க. குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எடுத்து பார்த்தோம்னா இயர் ஆன் இயர், அதாவது இந்த 2024 ஜூனையும் 2023 ஜூனையும் கம்பேர் பண்ணும்போது 37.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லியோட நெட் ப்ராஃபிட். ரெவென்யூ 2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, Q to Q நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 700-800 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நமக்கு ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் 17.8 அப்படிங்கிற லெவலில் இப்போ இருக்கு. எம்எஃப் 0.05 டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 0.02 டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த தகவல்கள் எடுத்து நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டில் போட்டோம். இப்போ இங்கே நமக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க சின்னமாக ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ அவன் ஆல்ரெடி 540 கிட்டக்க வந்துட்டான். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 538 கீழே உடைச்சானா 522க்கான வாய்ப்புகள் இருக்குது. 522 கீழே உடைச்சானா 487 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 487 உடைச்சானா 475, அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 446 to 438 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. இது இப்போதைக்கு இந்த குவார்ட்டருக்கான தகவல்கள். இப்போ இதே இடத்துல நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான டிடிஎம் 14.82 வருது. இப்போ அந்த 14.82 போட்டான்னாக்க நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் அதில் வருது. ஆனாலும் 382 வரைக்கும் ஒரு கரெக்ஷனுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே கரெக்ஷன் வந்துச்சுனாக்க இப்போ நம்ம எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடுவோம். போட்டுட்டு மார்க் பண்ணிக்குவோம் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸோட இது எடுக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 540 560 எல்லாம் போன வீடியோவில், அதாவது ஆனுவல் ரிசல்ட் சொல்லும் போதே சொன்னதா, அந்த ஃபிகரில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ அவன் 542 வரைக்கும் ஹை போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷனில் இருக்கிறான். இப்போ இந்த கரெக்ஷன் 522 கீழே உடச்சுன்னா 475 to 487, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 438 to 446 ரீஜனில் சப்போர்ட் எடுக்கணும். இந்த 2 ரீஜனில் ஏதோ ஒரு சப்போர்ட் எடுக்கணும். அதை உடச்சிட்டாங்கன்னாக்கா 382 to 387க்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இப்படியே அவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்கா 543 உடச்சி 560க்கு போகலாம். சப்சிக்வெண்ட்டாக ஏறணும்னு நினச்சான்னா 581க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் எவ்வளோ தூரத்துக்கு 560ஓட போகிறானா இல்லாட்டி 522, ஏன்னா இப்போ 500ல் இருக்கிற 522ஓடையே கீழே இறங்குறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி சப்போர்ட் எடுத்தாங்கன்னா 475 to 487 இல்லாட்டி 438 to 446. இதில் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க 382 to 370. ஆனால் இவங்களுக்கு ஸ்கோப் நிறைய இருக்குது. இந்த வருஷத்துக்கே ஸ்கோப் பார்த்தோம்னாக்க எஸ்டிமேஷன் அண்ட் சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஒரு 70 இபிஎஸ் எதிர்பார்க்குறாங்க. அதனால இது மேற்கொண்டு வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சப்சிக்வெண்ட்டான இபிஎஸ் மாத்திரம் சொதப்பாமல் வந்துட்டா அப்படின்னு சொன்னால் இவங்க 600 கடந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.